in the world record, first world record for 108 Mahavel declared. இப்பொழுது நம்முடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ். நல்லதொரு ஆரம்பம். சிறு சிறு முதலடிகளை எடுத்து வைத்து நாடகத்துறையில் துவங்கி ஐஸ்வரி கணேஷ் இஸ் த யங்கெஸ்ட் ஃபவுண்டர் சான்சலர் ஆஃப் த டீம்ட் யூனிவர்சிட்டி வேல். எப்படி அமைந்தது பாருங்கள், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. He has transformed 200,000 families, I must think it should be more, through promotion of literacy, philanthropy, social services. Ulaga alaviya presence from LKG to doctoral work under just one umbrella. Aishwari K. Ganesh, Dr. Aishwari K. Ganesh is an inspiration, collaborator, அனைவருடன் இணைந்து சாதனை படைத்தவர். லாங் லிஸ்ட் ஆஃப் கரண்ட் பொசிஷன் இன் லேர்னிங், education, drama, trust, movie world. He leaves us with a rich legacy of the unveiling the golden 108 veil, and now I invite him to give us his vartukal. Dr. K. Aishwari Ganesh. Ganeshan. நன்றி நன்றி. ஐஸ்வரி கே கணேசன், டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன். ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கொன்றுப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ எருளல் வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே. அரோஹரா. மகாவேல். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காரை அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலேயும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோல் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராததா வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐஸ்வரி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான்.
ஐஸ்ரீ கணேஷ். என் தந்தை இறந்த உடனே அவருடைய நினைவால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில். அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். 52,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 34 கேம்பஸ் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில், அது மட்டும் இல்லை லண்டனில், சிங்கப்பூரில், துபாயிலெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். 8000 ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பெயரையில் பாதி எடுத்து முருகருடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி 36 மாணவர்களிலிருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 52,000 மாணவர்களை நெருங்கி இருக்கிறோம் 32 வருடங்களில். ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்றைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை எப்படி கிஷோர் கண்டுபிடிச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேடையில் தான் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுதான் கடவுள் அருள். நான் கூட நினச்சேன் 108 அவரை சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல. இன்றைக்கி அதை திறந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்டு அதனுடைய இன்வென்ஷன், ஒவ்வொரு இனோவேஷன் 108க்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த 108உடைய இதுவும் ஒரு வியாதி வந்தால் சரியாகிறதுக்கு, வேலை நடக்கலைன்னா வேலை நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனால் எந்த மாதிரி வருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கார். அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினார். இன்றைக்கி முருகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எல்லாரும் அவர் பச்சை உடையில் இருக்கார், நானும் பச்சை உடையில் தான் இருக்கேன். அதனால் எல்லாம் ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் குறிப்பிட்டார். க்ரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியாக உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று இறைவனை முருகனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக வரலாறுலேயே முதல் முறையாக முருகப்பெருமானுக்கான 108 தங்கம் மற்றும் 108 வெள்ளி வேல்கள் நாங்கள் இந்த ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உலக வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வேலை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 5-6 வேல் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதை நான் பார்க்கும்பொழுது சரி யோசனை பண்ணேன், ஏன் இந்த வேல்கள் ரொம்ப 5-6 தான் இருக்குது. பட் ஸ்லோகம்லாம் படிக்கும்போது, மந்திரங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது 108 வேர்கள், அது மாதிரி ஒவ்வொரு வேல் முருகனை போட்டு நிறைய வேர்கள் வந்துனே இருந்தது. நான் படிக்கும்பொழுது ஜெயின மதத்தில் பிறந்த நான் திடீர்னு ஏன் இந்த மாதிரி 108 வேல் நம்ம முருகர் பற்றி யோசனை பண்ணி நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். தனித்துவமான ஒரு விஷயம் நான் செய்யணும்னு ஆசைப்படும் போது முருகப்பெருமான் அருளால் இன்று இந்த ஒரு நன்னாள் பார்க்க முடிகிறது. அவர் தான் என்னை வழிநடத்தி இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுக்கு என்னை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். எல்லாமே அவர் செயல்தான், அவர் தான் இதை செய்து வைக்கிறார். முருகப்பெருமானின் 108 வேல்களும் ஒவ்வொரு வேலும் தனித்துவமான வேல்கள். அதாவது வீரவேல், நியாயவேல், சக்திவேல், வடிவேல், அது மாதிரி விதவிதமான அதாவது 108 வேல்களும் ஒவ்வொரு பேர்கள் இருக்குது, ஒவ்வொரு உபயோகம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதுக்கான தனித்தனி வேல்களை உபயோகிக்கலாம்ன்றது ஆராய்ச்சி பண்ணி அதை புக்கு மூலிமா இன்றைக்கி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேல்கள் பற்றி எப்படி அதில் என்ன பயன்கள், என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், அதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏஷியன் புக் ஆஃப், அதாவது சவுத் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் 108 கோல்டு அண்ட் 108 சில்வர் வேல்ஸ் நாங்கள் தயாரிஇருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த வேல் வந்து இந்த பயணம் வந்து இந்த ஆரம்பமாயிருக்கு. இந்த மகா பயணம் உலகமெல்லாம் பரவ வேண்டும். அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த வேல் சேர வேண்டும். அவரவர் பயனுக்கேற்ற வேல்களை வாங்கி அவர் வந்து கும்பிடலாம். அவர் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை, அவரவர் விருப்பத்துக்கு நம்ம ஒரு வேல் வேணாலும் கொடுக்கலாம், 2 வேணாலும் கொடுக்கலாம். அதாவது தங்கமும் வெள்ளியும் ரெண்டும் கொண்டு வர முக்கிய காரணம் என்னென்னா, அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது. ஸோ தங்கம் வேண்டியவர் தங்கம் வாங்கி கொள்ளலாம். மற்றபடி சில்வர் வேலும் வெள்ளி வேல்களும் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு வேலும் கையால் வடிவமைத்து அதை அழகாக கேட் டிராயிங் பண்ணி மிக சிறப்பாக வடிவமைத்து ஒரு அற்புதமான 108 விதவிதமான வேல்களை தயாரித்திருக்கிறோம். அதாவது தூயமான 22 கேரட் 916 தங்கத்தில் தான் இந்த ஒவ்வொரு வேலும் செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு வேலும் வந்து கிட்டத்தட்ட 2.25 இன்ச்சு, அதாவது ஆகம் விதிப்படி 3 இன்ச்சு மேலே வேல்கள் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் 3 இன்ச்சு தயாரிச்சிருக்கோம். 2.25 3 இன்ச்சுக்குள்ளே ஒரு வேல்கள் வரும். ஒரு வேலின் எடை சராசரியாக 10 கிராம்லேருந்து 12 கிராம் வருகிறது. முக்கியமாக வெள்ளிலையும் அதே மாதிரி எல்லா வேலும் தயாரிச்சிருக்கோம். கண்டிப்பாக, அதாவது கலை நுட்பர்கள் வேலைப்பாடு செய்வர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும். இல்லை, கண்டிப்பாக அதாவது இதுக்கான வேலைகள், அதாவது ஒரு தயாரிக்கிறதுக்கான நேரம்ன்றது குறிப்பாக நான் அதை தயாரிக்கிறது இல்லை. ஒரு ஊழியரிடம் கொடுத்து, அதாவது நல்ல ஒரு வேலைப்பாடு செய்கிற ஆச்சாரிகளை நல்ல ஒரு கம்பெனியில் உட்காந்து தயாரிக்கும் போது அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதையும் பார்த்து என்னோட நிர்வாகமும் இருக்குது, அதையும் பார்த்து நாங்கள் விலையை நிர்ணயிப்போம். வேல் வச்சிருக்கிறீங்க. முதல்ல இங்க தமிழ்நாட்டுல வேல் வந்து யாத்திரை கொண்டு வந்தது எல்முருகனை ஏன் கூப்பிடல? இங்க அறநிலையத்துறை இது, அறநிலையத்துறை சேகர்பாபு ஏன் கூப்பிடல? என்ன காரணம்? என்ன அவங்க மேல வர போவோம்? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே முருக பக்தர்கள் அனைவரும் வர வேண்டும். எல்லாரும் இது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. எனக்கு அவரிடம் கான்டாக்ட்கள் இல்லை. பட் கண்டிப்பாக எல்லாருமே இதை பயன்பட வேண்டும் என்னோட ஆசை. பத்திரிகையாளர் பெருமக்களுக்கு உங்களோட நேரத்தை கொடுத்து, காலையிலேருந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட சீஃப் கெஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்து என்னோட இந்த பேட்டி எடுத்ததுக்கு அனைத்து பத்திரிகையாளர் பெருமக்களுக்கும், சோஷியல் டிவி தொலைக்காட்சி பெருமக்களுக்கும், சோஷியல் மீடியா எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேல் 108 மகாவேல் உலகம் ஃபுல்லாக பரவ வேண்டும். இதில் நீங்கள் முக்கியமான எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டும். இந்த வேல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பயன்பெற வேண்டும். 108 மகாவேல் வந்து இது இந்த ஆரம்பம், இந்த பயணம் ஆரம்பம் உலகம் மட்டும் பரவ வேண்டும் என்று நான் எனக்கு இன்றைய நாள் பிறந்து ரொம்ப சிறப்பு மிக்க நாள். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்திய திருநாட்டுக்கே உலக அரங்கில் இன்றைக்கி பெருமை சேர்த்துருக்காங்க. மகாலட்சுமி ஜுவல்லர்ஸுடைய அதிபர் நண்பர் கிஷோர் கட்டாரியா வந்து எடுத்த முயற்சிங்கிறது, தமிழர் கடவுள் உலகிற்கெல்லாம் இருக்கின்ற இந்த வேல் பயணம்ங்கிறது ஒரு புனித பயணமாக, சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 6 படை முருகனை முத்திரம் இல்லாமல் எல்லா முருகர் கோயிலுக்கும் போய் உலக அரங்கில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் வாழ்க்கை செழுமையாக இருப்பதற்கும் அவருடைய இந்த 108 வேலுடைய கதைகளை வந்து உலகிற்கு கொண்டு வந்து அரிய பல தகவல்களை கொடுத்துருக்கார். இது எதிர்கால வாழ்க்கைக்கு எல்லோருக்குமே இயற்கையாகவும் நலமாக வளமாக இருக்கணும், சிறப்பாக எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை அமையணும், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகணும். தமிழருடைய கலாச்சாரம் உலகிற்கெல்லாம் கொண்டு போய்ட்டு அவருடைய புனித பயணம் இன்றைக்கி ஒரு ரெக்கார்டு அடைஞ்சிருக்கு. இது அதிசிறையில் வந்து கின்னஸ் ரெக்கார்டாக அதை மாறணும். இவருடைய நிறுவனம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து தமிழ் சமுதாயத்துக்கு மேலே ஒட்டுமொத்த மனிதகுல சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவருடைய புனித பயணம் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய தகவல்கள் சேர்த்து உலக அரங்கு கொடுத்துருக்காங்க. இவரோட முயற்சி வந்து வெற்றி திருவினையாக்குங்கிறோடைய வேலோட மகிமோடு எல்லாருடைய வாழ்க்கையும் வேல் உண்டு வினையில்லை என்பதை போன்று அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு குறை இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை என்று சொல்வாங்க. கண்டிப்பாக எல்லாருமே
நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு ரொம்ப நன்றி.